இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜனநாயகனோட ப்ரோமோ இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்க. படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதுனால ஒரு சின்ன ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதை பார்க்கலாமா? ஓ ஐயோ சூப்பரா இருக்கு. ஏய் எப்படி எனக்கு தெரிஞ்சு இது பண்ணிருப்பா. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படத்துல வந்து இப்படி பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படியோ ரிலீஸ் ஆச்சு அது இதாயிடுச்சு. ஸ்டாலின் இதை பார்த்துதான் அவரு என்ன இருந்தாலும் விஜய் ஃபேன் தானே, அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் அதை இதைதான் பார்த்து பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஆக்சுவலா இது விஜய் அப்ப இவர் அப்பவே பண்ணிட்டாரா? அதான் படத்துல வருது. அதான் இவங்கெல்லாம் முன்னாடியே பார்த்திருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருந்திருக்காது. அது இதாயிடுச்சு, நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு. ஆனா நாங்க அந்த நாங்க ஒண்ணுமே பார்க்கல. நாங்க 23ஆம் தேதி தான் பார்க்க போறோம். சீக்கிரமே 23ஆம் தேதி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியும் ஒரு 4 மணி 4:30க்குள்ள ரிவ்யூ, எங்களோட ரிவ்யூவும் சொல்றோம். அது எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்க போகுது, என்ன முடிஞ்சா நான் அங்க போறது ஏதாவது 1-2 வீடியோ எடுக்க ட்ரை பண்றோம். சூப்பரா இருக்கு. அந்த கோட் அந்த மாறுற மாதிரி அது செமையா இருக்கு. அவ்வளவு சூப்பரா. இது ஏற்கனவே நான் ஏதோ ஒரு ஷார்ட் ஒண்ணு யாரோ ஒருத்தவங்க எடிட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு மீன் பேஜ்ல, அதுல இதே மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்டை இதே மாதிரி எடிட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா இதே மாதிரி அந்த இதாகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை படத்துக்குமே இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ படத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய என்ன சொல்றது, அதாவது நடக்க போறதெல்லாம் முன்னாடி அந்த படத்துலயே சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைப்போம். அதை வச்சு பாத்தீங்களா ஒரு அப்பவே சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்